நைட்டு பெஞ்ச மழையில தெருவெல்லாம் ஒரே சேரும் சகதியுமா இருக்கு. ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு வேற போகணும். இதுலயே நடந்தா புடவையில கண்டிப்பா சேரும் சகதியும் ஆயிடும். தயக்கத்தோட அந்த பெண் நிக்கிறா. அந்த வழியா 2 துறவிகள் வராங்க. அந்த பெண் சாலையை கடக்க முடியாம தயங்கி தயங்கி நிக்கிறத பாக்குறாங்க. என்னாச்சு, ஏதாச்சும் உதவி வேணுமா அப்படின்னு அந்த பெண் கிட்ட கேக்குறாங்க. நான் என் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போகணும். இதுல நடந்தா என் புடவையெல்லாம் சேராகிடுமோன்னு ஒரு பயம், அதான் அப்படின்னு இழுக்கிறா. கவலைப்படாத, இதை கடக்க நான் உனக்கு உதவி பண்றேன். அதுல ஒரு துறவி அவளை தூக்கிட்டு சகதி இல்லாத இடமா பார்த்து இறக்க விட்டுட்டு போறாங்க. பக்கத்துல இருக்கிற இன்னொரு துறவி ஏதோ தான் மேல கோவமா இருக்கிற மாதிரி அவர் உணர்றாரு. என்னாச்சு அப்படின்னு கேக்குறாரு. நம்ம ஒரு துறவிங்கிறத மறந்துட்டு அந்த பெண்ணை எப்படி நீங்க தொட்டு தூக்குனீங்க? இதை தவறுங்கிறத நீங்க உணரலையா அப்படின்னு கேட்டாரு. என் மனசுல கலங்கம் இல்ல, அந்த பெண்ணை நான் அங்கேயே இறக்கி விட்டுட்டேனே, இன்னுமா அதை மறக்காம நீ உன் மனசுல சுமந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாரு. நம்ம வாழ்க்கையிலேயே இப்படித்தான், மற்றவங்க நம்மளுக்கு ஏற்படுத்தின காயத்தை மனசுல தூக்கிட்டே சுத்துறோம். எது தேவை எது தேவையில்லைன்னு கூட பிரிச்சு பார்க்க தெரியல. இத்தனையும் சுமந்துக்கிட்டு எப்படி முன்னோக்கி நடக்கிறது?